உன் சேனல்ல போய் பாக்குறேன். உன் சேனல்ல என் வீடியோ ஒண்ணு கூட இல்ல. நீ எதுக்குதான் எடுக்கிறேன்னு எனக்கு புரியல. நீ என்ன எதுக்கு எடுக்கிறேன்னே தெரியல. படம் வந்து பாத்தீங்கன்னா வேற மாரி இருக்குண்ணா. படம் பாத்தீங்கன்னா அல்டிமேட்ண்ணா. ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு சீனும் சும்மா செதுக்கி இருக்காங்க. அப்பா பையனோட சென்டிமெண்ட் மனசை உருக்கி இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு படத்துல. என்னத்தல நடிப்பு, ஒவ்வொரு நடிப்பும் சொல்லத்துக்கு பயங்கரமா நடிச்சிருக்கு. நம்ம சிம்ரன் மேடம் கலக்கிட்டாங்க. உள்ள கத்துனேன் 2 மணி நேரம் கத்துனேன். ஆனா நான் படம் பார்த்தது எங்க தெரியுமா? ஆல்பர்ட் தேட்டர்ல பார்த்தேன். ஆல்பர்ட் தேட்டர்ல இருந்து இங்க ஓடி வரேன். எதுக்கு? உங்ககிட்ட ரிவ்யூ கொடுக்க வந்திருக்கேன். ஏன்னா இங்க போலாம் 2000 அந்த டிக்கெட் 2000 யாரு கொள்ளையடிக்கிறது? ஆல்பர்ட் தேட்டர்ல பார்த்தேன் 280 ரூபா. சும்மா குஷன் சீட்டு பச்சாக்கா இருந்துச்சு. அழகா பார்த்தேன். கேன்டீன்ல கூட வெளியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. வெளியே வாங்கி வந்து பார்த்தேன். என்ன பண்றது? படம் பாத்தீங்கன்னா முழுக்க ரசிகர் தல. நீ ஒரு அஜித் ரசிகரா இந்த படத்தை வந்து பாரு, மிஸ் பண்ணாம பாருன்னு வந்து சொல்றாரு தல. அப்படி இருக்கு தல படம். அதெல்லாம் நீ டிஃப்ரெண்ட் பார்க்காத. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப்லாம் டிஃப்ரெண்ட் பார்க்காத. படம் முழுக்க வந்து ஜேர்னி என்ஜாய் பண்ணு. அப்படி இருக்கு. அதெல்லாம் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு காட்சியும் செதுக்கிட்டு இருக்காரு. ஒரு கெட்டப் அந்த சால்ட் அண்ட் பெப்பர்ல நல்லா ஸ்வீட்டா வந்து படத்துல அப்படி நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஆனா உன் மேல எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா? நான் 1 மணி நேரம் பேசுவேன். நீ என்ன ஒரு 10 நிமிஷம் கூட நீ போட மாட்டேற. அதான் எனக்கு உன் மேல ஒரு வருத்தம். ஐயோ அதான் மட்டும் சொல்லாத. உனக்கோசம் நான் எல்லாத்திலயும் பேசுறேன். நீ ஆனா எனக்கோசம் போட மாட்டேற. எதுலயும் என்னத்த சொல்லுது? சிம்ரன் சரி படத்துக்கு வருவோம். சிம்ரன் மேடம் சும்மா இடுப்பு ஆற்றாக பாருங்க. ஆட்டு அவங்க யாருன்னா கல்யாணம் பண்ணி சொன்னா நான் கல்யாணம் பண்ணி. ஏன்னா அப்படியாப்பட்ட கட்டத்துல சிம்ரன் மேடம் அப்படி இருக்கிறாங்க. அவ்வளவு அழகாகிறாங்க. நாசமாகறாங்க தல. வேற மாரி சிம்ரன் மேடம் தான் உண்மையா தல. எங்க தல அப்படி இருக்காரு. எங்க தல. அல்டிமேட் சார் அஜித் குமார் வாழ்க.